எல்லாருக்கும் வணக்கம். இன்னியோட வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருளில் பேக்கிங் சோடாவும் ஒன்று. டிப் நம்பர் 1, உங்களோட சிங்க் வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிடுங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சிங்கில் போட்டுட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அடைப்பு இருந்தாலும் போயிடும், உங்களோட சிங்க் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். டிப் நம்பர் 2, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பவுலில் அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கொட்டி வச்சிங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குப்பை தொட்டி பக்கத்துலேயும் அந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்த டிப், நம்மளோட சாப்பிங் போர்டில் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒரு மாதிரி வெங்காய நாத்தமோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் நல்லா லெமனை தேய்ச்சிட்டு அதையும் நல்லா அலம்பிடுங்க. இதை வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கள். நல்லா அலசிட்டு அதை நல்லா பேப்பர் டவல் வச்சு உடனே தொடச்சிடுங்க. உட்டாக இருக்கிறதுனால உடனே ரொம்ப நேரத்தில் ஊற வேணாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா புதுசு மாதிரி ஆயிரும் நம்மளோட சாப்பிங் போர்ட். அடுத்த டிப், நீங்கள் ஏதாவது நான்வெஜ் க்ளீன் பண்ணும்போது, ஃபிஷ்ஷு, சிக்கன், ப்ரான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் நம்ம கையில். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ் பண்ண லெமனோட தோலை வந்து கையில் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப், இது நல்லா வின்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். நீங்கள் டீப் ஃப்ரை ஏதாவது பண்ணிங்கன்னா நம்மளோட வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், நம்மளோட பாத்திரம் அலசுகிற ஸ்பாஞ்ச் வந்து பெருசாக இருந்ததுன்னா அதை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், எக்கனாமிக்கலாக இருக்கும். அடுத்த டிப், நீங்கள் குக் பண்ணும்போதோ பேக் பண்ணும்போதோ ஏதாவது டைமிங் ஒரு 1/2 ஹவரில் ஆஃப் பண்ணணும், ஒரு 1 ஹவரில் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா சில சமயம் மறந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் அலாம் செட் பண்ணிக்கோங்க. நான் அவனில் செட் பண்ணுவேன், ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச், டவல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணணும். இல்லைனா அதில் நிறைய ஜெர்ம்ஸ், பாக்டீரியாலாம் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, ஒரு அலுமினியம் பேனில் பேக்கிங் சோடா கொட்டி அதுலேயே நல்லா சுடு தண்ணி போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை நார்மல் தண்ணியிலே வாஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்பாஞ்ச் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுற இடமும் சுத்தமாக இருக்கும். அடுத்த டிப், நம்மளோட கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கு ஷார்ப்னர்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மக்கில் வந்து அதை திருப்பி வச்சு 4 தடவை நல்லா தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கத்தி ஷார்ப்பாயிரும். அடுத்த டிப், நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து பிளேட் ஷார்ப்பாக இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை அடிச்சிடுங்க. இதை அடிக்கடி பண்ண வேணாம். அடுத்த டிப், உங்களோட கவுண்டர் டாப்பில் ஈ பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈலாம் எதுவும் உட்காராது. அடுத்தது, உங்கள் வீட்டில் நிறைய எறும்பு தொல்லை, கவுண்டர் டாப் கேபினெட்ஸில் நிறையா எறும்பு இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் டவலில் பெருங்காயத்தை கொட்டி வச்சிங்கன்னா எறும்பு வரவே வராது. அடுத்த டிப், உங்கள் கிச்சன் பக்கத்தில் உள்ள ஸ்விட்ச் போர்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா பிசுன்னு ஆயிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, கண்டிப்பாக க்ளீன் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.